என்னோட அமேஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மிட் நைட் கில்லரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. வேலைக்கு போக போகிறேன் நினச்சாலே சிரிப்பாக வருது. ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, மனுஷனாக பிறந்தா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் போல். சரிங்க, அதான் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. சும்மாவே வீடியோ போட மாட்டா இவ, இப்போ ஜாப் வேறு போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு எல்லாம் யோசிப்பீங்க. டோன்ட் வரி, நான் சேனலை க்ளோஸ்லாம் பண்ண போதெலாம் கிடையாது. ஆனால் வீடியோஸ் வந்து நான் கண்டினியூவாக போடுவேன். நான் ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் ஜாப் போனாலுமே வந்து நம்ம கனெக்ஷன் வந்து போகக்கூடாது, நம்ம சேனல் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க என்கிட்ட இருந்து. பட் ஆனால் வீடியோஸ் வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரிலடா. மேபி ரொம்ப டிலே ஆகலாம். சும்மாவே நான் டிலே பண்ணுவேன். பிகாஸ் நான் நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டுருந்தேன்னா அதனால தான் எனக்கு ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ இப்போ ஜாப்மே கிடச்சிருச்சுன்னும் போது நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு செட்டில் ஆகணும். அதோட டைமுக்கும் என்னோடய டைமுக்கும் கொஞ்சம் செட்டில் பண்ணணும் நான். அப்புறம் தான் வந்து நான் வீடியோஸ்லாம் போட முடியும். பட் ஆனாலுமே கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன்டா. ஒரு 1 வீக் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஜாப், அந்த டைமிங், அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது மேனேஜ் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் நான் வீடியோஸ் எப்போ போடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, நான் க்ளோஸ்லாம் பண்ண மாட்டேன் சேனலை. வீடியோஸ் வரும், பட் ஆனால் பார்க்கலாம் லேட்டாக வருமா எப்படி வரும்ன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக நான் போடுவேன். சரிங்களா? ஓகே ஃபைன். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபைனலி இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சந்தோஷமான நியூஸ்டா. அப்பப்பப்பப்பா, இந்த வீட்டில் இருக்குதே, டெய்லி தண்டசோறுன்னு திட்டு வாங்கி எனக்கு அழுத்து போச்சுடா. ஃபைனலி இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். ஸோ யாருமே என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். எனக்கு இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். எனிவே, நீங்களும் நல்லா ஸ்டடிலாம் பண்ணுங்கள். ஒழுங்காக வந்து ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகுங்கடா. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சேனல் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, இங்கே வந்து நம்ம சாரா, அதாவது தியாங்கோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து அவங்களோட அந்த ஆக்டர் பொசிஷனை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு தியாங்கும் அண்ட் சாராவும் வந்து ரொம்ப க்யூரலாக ஒரு மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ளே உள்குத்திருக்க மாதிரியே ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க. ஸோ தியாங்கும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா தியாங்க்கு ஒரு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யார்கிட்டேயும் வந்து இல்லை, வி கிட்டேருந்து வந்திருக்கும். யார் அந்த வி அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. போக கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மனுஷன் அப்படியே கல்ப் பண்ணிட்டு அதை பார்த்துருப்பாரு. அதில் ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ, தென் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதில் அவர் வயனை நான் நிச்சயமாக விட மாட்டேன், ஐம் கம்மிங், கேம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இங்கே தேயாங்குமே அப்படியே ஒரு மாதிரி காண்டாயிட்டு இவன் திருந்த மாட்டானே அப்படின்ற மாதிரி வந்து கடுப்பாக இருந்திருப்பார். ஸோ அங்கே தான் சீன் கட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். தென் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் எனக்கு அடுத்து என்ன போடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் கரோ. தென் வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது தேயாங் அப்படியே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காரு. லைக் அது பார்க்க வந்து ஒரு செட் மாதிரி இருக்குது, இந்த சினிமா செட் மாதிரி இருக்குது, ஏதோ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு போல். ஸோ அந்த இடத்துல அப்படியே ஓரமாக வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துச்சு அந்த மனுஷன் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே இந்த பக்கம் ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் அப்படியே அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. சும்மா பார்க்கவே ஆள் செம்ம ஃபிகராக இருக்கா. அப்படியே அந்த மனுஷன் அவரோட அந்த தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஆக்ஷன் சீன் போல் இருக்குது. ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அவர் ஆக்சுவலாக வந்து ஷர்ட்டெல்லாம் வியர் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வந்துட்டுருக்காரு. அவர் பின்னாடி 2 பொண்ணுங்க வேறு வருது. ஒரு பொண்ணு கையில் வந்து பேக்கெல்லாம் வச்சுருக்கா, லைக் மீன்ஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி. இன்னொரு பொண்ணு வந்து அவருக்கு வாட்டர் பாட்டில் அண்ட் ஃபேன், அந்த குட்டியாக ஒரு ஃபேன் இருக்கும் இல்லையா, ஹேண்ட் ஃபேன், அதெல்லாம் வச்சிட்ருக்கா. மேபி அசிஸ்டன்ட் போல். அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவருக்கு ஸ்வெட் ஆகிற அந்த வெட்டெல்லாம் வந்து தொடச்சிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு, என்னடா தேயாங்கு திடீர்னு இந்த பக்கம் காற்று, எப்பவும் செட்டு பார்க்கலாம் வரமாட்டியே நீ, என்ன மேட்ரு? டேய் ஜிமனா, உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், ஃபஸ்ட்டு உட்கார். ஆஹா, அதானே பார்த்தேன்டா. இல்லைண்ணா என்னெல்லாம் பார்க்க வருவியா நீ? எத்தனை வருஷம் நட்பாக இருந்தாலும் சரிடா, அவனுக்கு ஃபிகர் வந்துட்டா எல்லாம் விட்டு போயிடுறீங்கடா, கழிச்சட பசங்களா. டேய்
வெறுப்பேத்தாதடா. இல்லைனே நான் செம்ம காலில் வந்துருக்கேன். சரிடாப்பா நான் ஒன்றும் சொல்ல. சரி என்ன மேட்ரு சொல்லு. காஃபி தான் குடிக்கிறியா? டேய் ஆமால, நீ காஃபி குடிக்க மாட்டேன். பூஸ்ட்டு வேணாண்டா. சரி ஓகே. சரிடா வந்த மேட்ரு சொல்லு. என்னாச்சு? என்ன இப்படி காண்டாருக அளவுக்கு யாருன்னா ஒன்று என்ன பண்ணாங்க? டே அது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே பார்க்குறாரு. பக்கத்தில் அந்த 2 பொண்ணுங்களும் ஆக்சுவலாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது தேங்க ஏதோ பர்சனலாக சொல்ல போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு ஜிமின் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு அப்படியே சைகை பண்ணுறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுங்களும் சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஃபேன் மட்டும் கொடுத்துட்டு அந்த 2 பொண்ணுங்களும் அப்படியே அங்கேருந்து போயிடுது. ஸோ கொஞ்சம் யாருமே இல்லை இப்போ அவங்க பக்கத்தில். சரிடா இப்போ சொல்லு, அதான் போயிட்டாங்கல்ல. டேய் ஜிமனா, அந்த வி அடங்க மாட்றான்டா. எந்த வி? டேய் வெறியேத்தியாடா? இல்லைடா நிஜமாவே. எந்த வி? என்ன அது பேர் வி ஸ்வீன்ட்டு? ஏன்டா அவன்? டேய் ஜிமுனா, என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. வீடா? வீதாண்டா, ஆல்ஃபபெட்டில் வருமே அதானே? டேய் ஜிமுனா, மன்னிச்சிரு மச்சான். உன்னாவா அவனுக்கு இப்போது சும்மா எதுக்கு இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு வந்து உயிராக வேண்டிருக்கான் நம்மளை? நான் மேட்ரு என்ன பண்ணி தொலைச்சான்? அது அவன் சும்மா நேஹா பார்க்க போகிறான்டா. எனக்கு பிடிக்கவே இல்லை. இதனடா நேஹா தானடா பார்க்க போகிறான், அதுக்கே நான் நீ காண்டாகிற. டேய் சரிரா கடுப்பாவாத விடு. அவன் நேஹாவை பார்க்க தானே போகிறான், எந்த ப்ராப்ளமும் பண்ணல. டேய் அவன் இப்போ பண்ணலடா. ஆனால் அவன் சான்ஸ் வரும்போது அவன் சாதகமாக பயன்படுத்திப்பான். எனக்கு நேகா அவன்கிட்ட போகக்கூடாது. டேய் தேயாங், எதுடா சும்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்க? விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவனை ஓட விட்டானோ அதே மாதிரி அவனை திரும்பி வந்தானா ஓட விட்டுடலாம். விடு, அவன் சும்மா பார்க்க தானே போகிறான் பாப்பாவை, பார்த்துக்கலாம். பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி தெரிஞ்சால் செஞ்சிடலாம். விடு. டேய் மயிர் மாதிரி பேசாத என்ன? இவன் ஒரு பக்கம் தலைவலினா உன் கசின் அந்த சாரா அந்த அந்த என் வாயில் நல்லா வருதுடா. அவள் ஒரு பக்கம் என் உயிரை வாங்குறா. என்னடா பண்ணா அவ ஐயோ கடவுளே, எனக்கு எல்லாம் சுற்றி அடிக்குதுடா மச்சான். சரிடா அவள் என்ன பண்ணி தொலைச்சா சொல். என்ன மறுபடியும் நீ தான் வேணும்னு வந்து நின்ட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ரொம்ப க்யூரியஸாக கேட்டுட்ருக்காரு. அவரோட கண்ணெல்லாம் விட்டால் வெளியே விழுந்துரும் போல் அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்காரு தேயாங்கோட ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனையும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் அப்பெல்லாம் வர ஆள் கிடையாது. அவள் வேலையை ரிசைன் பண்ணிட்டா. அவள் ஆக்டிங் போஸ்டை ரிசைன் பண்ணிட்டா. ஓ அதுக்கு என்னடா, அவளுக்கு பிடிக்கல பண்ணியிருப்பா. இது ஒன்றும் ஆசைப்பட்டு வந்த இண்டஸ்ட்ரி கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கம்பல் பண்ணி உங்கள் அம்மா இழுத்து விட்டது. இதில் எதுக்குடா அவள் இருக்கணும்னு நினைப்பா. இப்போ தான் அவன் நிறைய சம்பாரிச்சிட்டா, மேபி அதனால லீவ் ஆகிருப்பா. நீ அதுக்கெலாம் வரி பண்ணுற? அவள் சும்மா லீவானா பரவாயில்லடா, என்னை வந்து பார்த்து மிரட்டிட்டு போயிட்டா. எது ஒன்றா மிரட்டினாளா? யார் ராராவா? அவன் மிரட்டிருக்கா நீ பயப்படுவியாடா? அவன் எதை வச்சு மிரட்டினா தெரியுமா? எதை வச்சு மிரட்டினா? என்னடா என்ன மிரட்டினா? மிஞ்சி போனால் நீ டிவோர்ஸ் பண்ண, உன்னை கொட்டிக்கு கேட்பேன், அப்புறம் என்ன இந்த ஃபைனு கேட்பேன், அந்த மாதிரி எதாவது சொல்லியிருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணது, என் கூட வாழ்ந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகமே இல்லை. அதெல்லாம் அவுட் ஆஃப் டேட்டா மாதிரி பண்ணிட்டா. அவள் மறுபடியும் எல்லாத்தையும் தோண்ட போகிறா. என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாடா. என்னை உள்ளே வச்சிருவாளாம். அவள் இதை விடுறதா இல்லை, நான் பண்ண போகிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோத்துட்டேன், இப்போ தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாடா. இந்த தடவை நீ மாட்டிப்படா தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாடா. அப்படியாடா சொன்னா? ஆமாண்டா வெண்ண, அதை தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். எனக்கு தலைவலியாக இருக்குது. ஒரு பக்கம் நான் இந்த வியை பார்ப்பேனா இல்லை இவளை பார்ப்பேனா, பத்தாதுக்கு அந்த லூசுக்கமனாட்டி மின்னு அவன் பாவம். அவனா எனக்கு அவனை பற்றி வருத்தப்படுறதா காண்டாவதானே தெரில. கஷ்டப்பட்டு அவனை என் கேஸை விட்டு ஓரம் ஒதுக்குனா இப்போ மறுபடியும் அந்த புறம்போக்கால் அவன் மறுபடியும் இந்த கேஸ்குள்ளே வந்துட்டான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ட்டு. பத்தாதுக்கு இப்போ இந்த ஜாரா இவன் என்ன பண்ண போகிறானே எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப
டென்ஷனாக ஆகுதுடா. சரிடா மச்சான், காம் டவுன். நான் இருக்கேன்ல, ஜிம்மின் இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். சாராவை நான் பார்த்துக்கிறேன், அந்த மின்னையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த புறம்போக்கு அவனையும் நான் பார்த்துக்கிறேன். நீ காமா இரு மச்சான், நீ காமா இரு. நீ அம்மா பெரிய CEO, நீ காமா இருக்கணும். அவன் காம தூக்கி குப்பையில் போடுறா நாயே. டென்ஷன் ஆகுது, நீ வேற காமாருன்ட்டு. தேயாங், நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்றல. எதுக்கு இப்போ நீ இது பண்ணிட்டுருக்க? நீ நேஹா கூட இரு, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். பார்த்து கிழிப்ப. இதெல்லாம் பத்தாதுன்னு கடவுள் வச்சுக்கிறான் பாரு எனக்குன்னே ஒரு ஆப்பு. அந்த வயன் அவ வேற டென்ஷன் ஆகுதுடா. அவன் என்னடா பண்ணா? நல்லா தானடா கல்யாணம் பண்ணி எனக்கு இப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. பேசாமல் அவளை தனியாகவே விட்டுருக்கலாம் போல். இதெல்லாம் வந்துருக்காதோன்னு தோணுது. டேய் இங்கே பாரு, நீ ஏதோ டென்ஷனில் பேசுகிற மச்சான். இங்கே பார், நான் சொல்கிறதே கேளு. நீ காமாவு, சாரா, இந்த மின்னு, அப்புறம் அந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ நேஹா வயனை மட்டும் பார்த்துக்கோ, புரியுதா? இந்த பார், உன் மூஞ்சில் பயம் வந்துருச்சு மச்சான். இது மட்டும் எவனாவது பார்த்தானு வை, அப்புறம் பார்த்துக்கோ, உன் ரெப்புடேஷன் போயிடும். சொல்கிறத கேளு, காமாயிரு. இந்த ஜிம்மின்றிகளில் நான் பார்த்துக்கிறேன். இங்கே ஜிம்மன் அப்படி தேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படி இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இங்கே தேங்கோட மேனேஜர் அவர் அப்படியே வந்துட்டு, சார் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த அங்கிள் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே தேயாங்கும் அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஜிம்னாவுக்குமே ஆக்சுவலாக ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது போல். ஸோ இந்த பக்கமே அவரோட அசிஸ்டண்ட்டோ, சார் உங்களுக்கு ஷார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஸோ இங்கே தேயாங், சரி ஓகேடா மச்சான், ஏதோ ஒரு டென்ஷன். அந்த சாரா மயிறு பேசின கானில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட கட்டிட்டேன். யார்கிட்ட சொல்வேன்டா? உன்னை தவிர இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியாது. அதான் உன்கிட்ட சொல்லலான்ட்டு இங்கேயே வந்துட்டேன். சரி ஓகேடா, நீ போய் ஒர்க் பாரு, எனக்கும் வேறு வேலை இருக்குது. நான் போயிட்டு நாளைக்கு வரேன், சரியா? சரிடா மச்சான் தேயாங்க. இங்கே பாரு, உனக்கு நான் அறியேண்டா மச்சான். நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வா, சரியா? நான் பண்ணாமல் யார் பண்ணுவா? சரி ஓகே, இப்போ நீ போயிட்டு மீட்டிங்கை பீஸ்ஃபுல்லாக பாரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்லேயே மீட் பண்ணலாம். சரிடா மச்சான், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்க அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறாரு. அவரோட கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதுக்காக அந்த மனுஷன் அப்படியே எழுந்துக்கிறாரு. ஸோ டக்குன்னு தேயாங்கோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. ஸோ தேயாங்க அப்படியே அந்த ஃபோனை தான் பார்க்குறாரு. இங்கே ஜிம்னாவை அப்படியே தேயாங்க வந்து அப்படியே லுக் விடுறாரு. தேயாங்க அப்படியே ஜிம்னாவை பார்க்குறாரு. அந்த ஃபோனில் இருக்க கான்டாக்டை அப்படியே ஜிம்மன் கிட்ட காட்டிகிட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, வீன்ற கான்டாக்ட் தான். அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணுறான். எங்கள் ஜிம்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. ஓகேன்ட்டு தேயாங்க அப்படியே அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாரு. ஹலோ, என்னடா உனக்கு இப்போ என்ன வேணும்? உனக்கு எது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அப்படியே கேட்குறாரு. பட் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. தேயாங் திரும்பி கேட்டுகிட்டே இருக்காரு. பட் அந்த பர்சன் பேசவே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குது. ஸோ இங்கே டக்குன்னு ஜிம்மன், டேய் மயிரே, என்னடா உனக்கு? இதுக்குடா சும்மா ஃபோன் பண்ணி உயிர் எடுத்துகிட்ருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? டேய் ஒத்தா சொம்ப, டேய் ஜிம்மினே, என்னை பற்றி என்னடா நினச்சின்னு இருக்க? நான் என்ன உன் ஃப்ரெண்டு தேயாங் மாதிரி நினச்சியா? அத்தா நீ என்ன போட்டுருவியா? நான் பார்த்துப்பியா? என்னடா அவன் படத்தில் வர டைலாகெல்லாம் அவன்கிட்ட ஓட்டிகிட்ருக்க? அவன் வேணா அதெல்லாம் நம்புவான், ஆனால் இந்த அதெல்லாம் நம்ப மாட்டான். தப்பார், உன்னால் இல்லை அவனாலையும் எந்த மயிரும் பிடுங்க முடியாது. இனிமே நான் நினைக்கிறது தான் நடக்கும். இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்துச்சு, இனிமேவும் அப்படி தான்டா நடக்கும். அதான் நல்லா கேட்டுக்கோ, இவ்வளோ நாள் நீ பார்த்தது வெறும் டீசர்டி மாமே. இனிமே தான் இருக்குது முழு படம். பார்த்து என்ஜாய் பண்ணு. இனிமே நான் நினச்சது தான் நடக்கும். யாரையும் விட மாட்டேன்.
அந்த ஒயன் அவளையும் விட மாட்டேன். அந்த நேஹா குழந்தல்ல அவளையும். டேய் தொப்பார், என் பொண்ணு பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியும்? அதான் உன்னை 2 நாள் நான் கொடுத்த ஷாக்லேயே இதோ இவங்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? கெஸ் பண்ணு பார்ப்போம். டேய் ஜிமன் அவன். டேய் இங்கே பாராவி, நீ தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீ தேவையில்லாமல் மறுபடியும். டேய் ஒத்த ஜிமினே, நீ கொஞ்சம் அடங்குறியா? ஒன்றுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற 26 வருஷம் கணக்கு. மூட்டு உன் வேலையை பாரு. என்ன இல்லைன்னு வச்சுக்கோயேன், வேற மாதிரி ஆகிடும். புரியுதா? டேய் வி, இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. நேஹா பக்கத்தில் போகாத, அவ்வளோதான் சொல்வேன். டேய் தேயும், நேஹா பக்கத்தில் நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருடா ஃபஸ்ட்டு? டே வேணாம், என் பொண்ணு பக்கத்தில். என்னடா உன் பொண்ணுன்னு உரிமை கொண்டாடிட்டுருக்க? நீ என்ன, நீ அவளை பெத்த இல்லை? ஓ சாரி, தப்பாக பேசக்கூடாதுல்ல, கெட்ட வார்த்தைலாம் வேண்டாம். நீ போய் பண்ணியாடா? இது எந்து அவ எந்து? டே வேணாண்டா, என்னை ரொம்ப கோபப்படுத்துகிற. என் பொண்ணு பக்கத்தில் போவாத, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஆச்சு. டேய் அவள் உன் பொண்ணே இல்லைன்றேன், அதான் பொண்ணுன்றிய. டேய் வி வேணாம், அவனை உசுப்பேத்திட்டு இருக்காத. எதுக்கு நீ நேஹா கிட்ட போகிற? அவள் சின்ன பொண்ணுறா, அவங்களுக்குள்ளே இருக்கிறதுல நேஹா கிட்ட போயிட்டு. டேய் இங்கோத்தா ஜிமின், இப்போ தானே சொன்னேன், சொம்ப மாதிரி சொம்பு தூக்கிட்டு வராத நடுவில். மூட்டு இந்த அட்வைஸ் மாதிரிலாம் தேங்கோடு நிறுத்திக்கோ. நீ குடிக்கிற இந்த அட்வைஸ் மாதிரிலாம் கேட்க நான் தேங்கோல்ல, பதில் சொல்கிறதுக்கு நான் வயனும் இல்லை. டேய் வேணாண்டாவி, தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்க. பண்ண தப்புக்கெலாம் அனுபவிக்கிறது போதாதா உனக்கு? இன்னும் அனுபவிக்கணும் ஆசைப்பட்றியா? டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன்? தோட்டா நான் என்ன தப்பு பண்ணேன்? பண்ணதெல்லாம் நீ, கொன்னதும் நீ, அனுபவிக்கிறது நானாடா? நானா? டேய் வேண்டாம். என்ன வேணாம்? உண்மையை சொன்னால் கசக்குதா? பண்ணுறதுலாம் பண்ணிட்டு சரி விடு, பழசத்துக்கு இப்போ கிளறிட்டு. இங்கே பார், நான் சொல்கிறதான். இவ்வளோ நாள் பார்த்தது டீசர், இப்போ இருக்க மெயின் பிக்சர். இனிமே தெரியும் இந்த வி யாருன்னு. ஒவ்வொரு நாளும் அந்த ஒயன் நீ இவன் கூட வருவான் அடிக்கடி, இந்த ஜிமின் கூட. எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். இவ்வளோ நாள் என் செஸ் கேமில் அந்த மின்னு தூத்தேரி இன்ஸ்பெக்டர் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அவன் ஜஸ்ட்டு ஒரு பகடைக்காய் தான். இப்போ என் ஆட்டத்தில் குயினை இறக்கி விட்டுருக்கேன். எந்த சந்தில் பூந்து எப்படி அடிப்பானே தெரியாது. ஆனால் அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அடித்தா கிங்கே நாட் அவுட் ஆகிடுவான். அப்படி அடிப்பா. வேறு யாரும் இல்லை, என் சாரா செல்லம். இப்போ தான் இறக்கி விட்டுருக்கேன். இனிமே ஆட்டம் சூடு பிடிக்க போகுது, பார்க்கலாம் அந்த ஒயன் எப்படி தப்பிக்கிறான்னு. சரியா? பைதவே இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் என் பொண்ணு கூட விளையாட போகிறேன். வச்சிட்றேன்டா பொட்டைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே அந்த கால் கட் ஆயிடுச்சு. இங்கே தேவங்க அப்படியே செம்ம காண்டாகுது. அந்த மனுஷன் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் பாட்டி கடுப்பில் இருக்கார். எங்கள் ஜிம்மனுக்கு புரியுது அவன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் மச்சான் ஒன்றும் இல்லைடா, நான் டே மொத்தம் நீ என்ன பார்த்துப்பா, அவன் எப்படி பேச பார்த்தியா? முதல்ல அவன் நேகா கூட இருக்கான். நான் என்ன பண்ணுறது? மேரி மேம், கால் பண்ண அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு ஜிம்மினுமே அந்த ஆர்ஃபனேஜோட மேம் அவங்களுக்கு அப்படியே கால் பண்ணுறாரு. ஸோ எங்கள் தேவங்களோட ஃபோன்லேருந்து தான் வந்து ஜிம்மன் கால் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மேமும் எடுத்துகிட்டு
சொல்லுங்க தேயாங் சார். என்னாச்சு? இப்போ தான் போனீங்க, உடனே கால் பண்ணுறீங்க? ஆ ஹலோ மேரி மேம், நான் ஜிமின் பேசுகிறேன். ஓ, நீங்களா? சொல்லுங்கள் மிஸ்டர் பார்க், என்ன விஷயம்? தேயாங் இப்போ தான் போனார், பட் அவரோட ஃபோன்லேருந்து நீங்கள் அது அது வந்து இல்லை, அவர் கையில் ஃபோன் வச்சுட்டு பேசிட்டே தான் போனார். அதான் கேட்குறேன், நீங்கள் எப்படி அவரோட ஃபோனில்? அது மேரி மேம், ஒன்றும் இல்லை, இது அவனோட அஃபிஷியல் ஃபோன். என்னை பார்க்க வந்தான், விட்டு போயிட்டான். அங்கே தான் போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நேஹாவை பார்க்குறதுக்கு. அதான் சரி கால் பண்ணி சொல்லலான்ட்டு உங்கள் நம்பருக்கு கால் பண்ணேன். அவன் போயிட்டானா? ஆ, இப்போ தான் நேஹா கூட கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் போல். அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் அப்படியே யார்கிட்டயும் பேசிட்டே போனார். நேஹா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. குழந்த நல்லா இருக்கால்ல? அவளுக்கு எல்லாம் ஓகே தானே? ஆ, என்ன பிரச்சனை இருக்க போகுது? தேயாங் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவருக்கு இப்போ தான் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரா. அவளோட டேட் வாங்கி கொடுத்ததெல்லாம் வச்சு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. இங்கே இருக்க மற்ற குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு நேஹா. பட் என்ன, அவர் இங்கே வளர்க்குறதுக்கு பதிலாக வீட்லேயே வச்சு வளர்த்துருந்துருக்கலாம். பட் அம்மா இல்லாத பொண்ணு, ஸோ டிசிப்ளினாக வளரணும்னு இங்கே விட்டுருக்காரு. எனிவே, அவர் ரொம்ப நல்லா அப்பா தான். இப்போ தான் போனார். நான் வேணா போய் கூப்பிட்டுமா? கேட்டில் தான் இருப்பார். ஆஹா, இல்லை 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 மேரி மேம், நான் பார்த்துக்கிறேன். நான் அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணிக்கிறேன், நீங்கள் வச்சுருங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்கள். தேயாங் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸில் வந்தான்? ஓ, அதுவா? ஆமாம், நான் கூட சொல்லணும்னு நினச்சேன் சார். வழக்கமாக சூட்டில் தான் வருவார். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நார்மலான ஒரு பகி கிளாத்ஸ்லாம் போட்டு தென் கேப்பெல்லாம் போட்டிருந்தார். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார் பார்க்குறதுக்கே. மேபி நான் அவர் இன்றைக்கி ஏதோ லைக் நார்மலாக வெக்கேஷன் அந்த மாதிரி ஏதோ வந்திருக்காருன்னு நினச்சேன். அவ்வளோ. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, பிஹேவியர்லாம் நல்லா தான் இருந்தது. நல்லா தான் விளையாடு, எங்கிட்டையும் நல்லா தான் பேசிட்டு போனார். நேஹாவோட ஹெல்த் அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்டார். ரொம்ப கவலைப்படுறாரு போல் பொண்ணை பற்றி. ஓ, சரி, ஓகே மேரி மேம். அப்புறம் இனிமேல் தேயாங் வந்தான்னா அது இல்லை, கோட் ஷூட் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு காலோ இல்லை டெக்ஸ்டோ பண்ணி சொல்ல முடியுமா? எதுக்கு? என்னாச்சு ஜிம்மன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி இல்லை மேரி மேம், ஆக்சுவலி அது வந்து அது என்னன்னா, அவன் எப்போவும் கோட் சூட்லேயே சுற்றுறானா, பொண்ணு அப்படியே பார்த்தா குழந்த ஒரு மாதிரி ரஃபான அப்பான்னு நினச்சிருவாள்ல. அதான் அவனை அடிக்கடி கிளாத்ஸ் மாற்றிட்டு போடான்னு நான் அட்வைஸ் பண்ணேன். அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கான் மேம். அதான் அவன் பண்ணலைன்னா அவனை நல்லா திட்டுவேன். அதுக்கு தான் அவன் வரும்போது எப்படி வரான் போகிறான்ட்டு எனக்கு தெரியாமல் கோட் சூட்டில் வந்துட்டு போகிறானா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக அதான் கேட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே, நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். கோட் ஷூட்லேயே வந்துட்டு இருந்தால் குழந்த ஸ்ட்ரிக்டான அப்பா நினச்சிடுவா. ஏன்னா அவர் ரொம்ப ஜாயலானவர். ஓகே, நான் சொல்கிறேன் பார்க் ஜிமின். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ஆர்ஃபனேஜ்லேயே சேர்த்துருங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ மேரி மேம், வச்சிட்றேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜிமின் காலை கட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி கால் ஸ்பீக்கரில் தான் பேசியிருப்பார் ஜிமினா. இங்கே தேயாங்க்கு அப்படியே தலையே வெடிக்குது. அந்த மனுஷன் கண்ணில் அவ்வளோ டார்க்காக இருக்குது. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. தேயாங்கோட ஃபோனுக்கு அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பாப்பாகுது. ஸோ ஜிமின் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவன் வி தான். அப்படியே அவர் ஓப்பன் பண்ணுவோம். தேயாங்கும் என்ன இலவு இப்போ அப்படின்ற மாதிரி அவரும் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 2 பிக்ஸ் சென்ட் பண்ணியிருக்காரு. லைக் சாரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்க மாதிரி அந்த சைட் போயிட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு 2 பிக் அனுப்பியிருக்காங்க. இங்கே தேயாங்க்கு அப்படியே தலையே சுற்றுது. மனுஷன் அப்படியே செம்மகானில் அந்த பிக்கை பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே அந்த சேட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி மார்னிங் அவர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு தென் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் அனுப்பியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் என்னென்னு பார்க்குறாரு. அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம தேயாங்கும் தென் அந்த வி 2 பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோஸ் தான். இங்கே அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். டக்குன்னு அவரோட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, ஜிமின் சார் ஆக்சுவலி ஷூட்டு ஹட. ஜிமின் சார், தேயாங் சார், இவர் உங்கள் ட்வின்னா? பார்க்க உங்களை மாதிரியே இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஜிமினோட ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்கிறா.
எங்கள் ஜிம்மன் டக்குன்னு அந்த ஃபோனை மறைச்சிட்டு, இங்கே பார், என்ன உனக்கு பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு? அது சார் ஷூட்டு ரெடி ஆகிடுச்சு, போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி காட்டிட்டாரு. அந்த பொண்ணு என்னாச்சு இவருக்கு, இவர் இப்படிலாம் நடந்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிடுது. ஸோ இங்கே ஜிம்மன், என்னடா இது மட்டும் சாரா கையில் கிடச்சிதுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நேரம் உடிச்சு தொங்க விட்டுருவா. ஸோ கடவுளே, இவனுக்கு முதல்ல ஏது இந்த ஃபோட்டோ? டேய், அதை பார்த்தா என்ன நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரியா இருக்குது. அவன் கூட பேச சொல்ல எடுத்துருக்கான் போல். எனக்கே நீங்கள் காலைல அதை பார்த்தோன்னே செம காண்டாகி தான் நான் இங்கே வந்தேன் தெரியுமா. அதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீயே பார்த்தல, நானும் அவனும் இருக்க ஃபோட்டோவெல்லாம் என்ன பண்ணுறான், எனக்கு எப்படி எடுக்கிறான் எதுவும் தெரில. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா ஜிம்மன். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அப்போவும் நான் தான் ஜெயித்தேன், இப்போவும் நான் தான் ஜெயிப்பேன், இதுக்கப்புறமும் நான் தான் ஜெயிப்பேன். அந்த மயிறு என் பொண்ணை வச்சு எனக்கு ஆட்டம் காட்டான்னு பார்க்குறான்ல, அவனுக்கு பிடிச்சது ஏன் தெரியுடா, அதை வச்சு அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார். தேத்தையும் என்ன பண்ண போகிற வயனை பாடுறா என்ன பண்ணுறேன்னு. சரி நான் கிளம்புறேன். இந்த சாரா வேறு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கால பிடுங்கிறதுக்கு, என்ன பிடுங்குறான்னு ஆள் வச்சு பார்த்துரு, என்ன வேறண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவன் அப்படியே அவரோட ஃபோனை வாங்கிட்டு கிளம்புறாரு. எங்கள் ஜிம்மனா, இவன் எங்களுக்கு நடுவில் மாட்டின்னு, ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணலாம், இதை யார் சரிப்படுவா, இருக்கவே இருக்கா நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அப்படியே கால் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சீனில் தேவங்க ஒரு அங்கிளுக்கு காசு கொடுத்துருப்பாரு இல்லையா, ஒரு வயசான தாத்தா, அவருக்கு தான் கால் பண்ணுறாரு. அந்த பக்கம் அந்த தாத்தாவை ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லுங்கள் தம்பி, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வேவு பார்க்கணும். யாரை தம்பி? வேறு யார், அந்த வீணாக போன சாரா, அவளே தான். அவள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காளாம் தாத்தா. போங்க, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போயிருக்கா, எதுக்கு போயிருக்கா, என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுன்னு வாங்க. வந்துட்டு டைரெக்டாக தேங்கிட்ட சொல்லாதீங்க, முதல்ல எனக்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் தேங்கிட்ட சொல்லிக்கலாம், சரிங்களா? சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன், வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அப்படியே ஃபோன் வச்சிட்டாரு. இங்கே ஜிம்மன், நம்மள அசிஸ்டண்ட்டு இங்கே கொஞ்சம் வா. சார் பார், இந்த மாதிரி என் பர்சனல் ஸ்டெப்குள்ளே வராது சரியா, தெரியாமல் திட்டேன் மன்னிச்சிக்கோ. அப்புறம் என் ஃபோனில் பார்த்தல அவனை மாதிரியே இன்னொருத்தன், அதை பற்றி நீ வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது. நீ அவனை மாதிரி இன்னொருத்தன் இருக்கான்றதே மறந்துடணும், புரியுதா? பார்த்த ஃபோட்டோ வெளியே சொல்லாத. அப்போ உண்மையாலே ட்வின் இருக்காங்களா சார்? இல்லைம்மா, அது எடிட்டும்மா. சார் நான் தான் சொல்கிறேன்ல, அது எடிட்டு, அவ்வளோதான். நீ பார்த்ததை மறந்துடு. இப்போ போயிட்டு ஷார்ட் ரெடியா, என் காஸ்டியூம் எடுத்துடுவா போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் அப்படியே பேக் டு த ஒர்க்குன்ட்டு அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அர்ஜுன், தென் அவருக்கு கீழே வேலை பார்க்குற போலீஸ், அவரோட டீம்மேட்ஸ், தென் நம்மளோட மின், அப்புறம் காய், மாயா, 2 லாயர்ஸ் எல்லாருமே இப்போ அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த கொலையை பற்றி மறுபடியும் இப்போது கில்லர் உள்ளே இருக்கும் போதே கொலை நடந்திருக்குன்னா அப்போ வேறு ஒருத்தன் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கொஷின் வந்திருக்கிறதுனால இந்த கேஸ் ரீஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க. யாருக்காகனா ஒரு சிபிஐ ஆஃபீஸருக்காக. ஸோ இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிருக்க சொல்ல, இங்கே அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு, அவள் இப்படி கேட்குறா, சார் நம்ம எதுக்காக இப்போ சிபிஐ ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணிருக்கோம்? இந்த கேஸை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணது மிஸ்டர் மின், அவர் இங்கே தான் இருக்கார். தென் 2 லாயர்ஸ் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். நீங்கள் தான் இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க. நாமளே நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? எதுக்காக இதில் இந்த சிபிஐ ஆஃபீஸர் வேறு வராங்க? யார் அவங்க? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சார்? அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் அப்படியே காய பார்க்குறாரு. இங்கே காய், ஆக்சுவலி இந்த கேஸ் இப்போது மட்டும் நடக்கலை, 5 இயர்ஸ் முன்னாடி இந்த கேஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 20 பொண்ணுங்களுக்கு மேலே ஒரே பேட்டர்னில் கொன்று போட்டிருக்கான். ஒரு கட்டத்தில் கேஸ் ரொம்ப சீரியஸாக போக சொல்ல, இதுக்கு முன்னாடி இங்கே ஒர்க் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான்
கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கேஸில் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட கொலையாளி யாருன்ற வரைக்கும், சஸ்பெக்ட் வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு அவங்க அந்த கேஸை விட்டு அப்படியே விலகிட்டாங்க. தென் கேஸும் அப்படியே கண்டுபிடிக்காமல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் கில்லர்னு சொல்லிட்டு அவனே சரணடைஞ்சிட்டான். அந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க தான் கில்லர், அவன் தான் கில்லர், தன்னை மிரட்டினதுனால அவங்க இதுலேருந்து விலகிட்டதா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதனால் அவன் தான் கில்லர்னு அசியூம் பண்ணி அவனுக்கு ஆயுள் தண்டனை கூட கொடுத்தாங்க. ஆனால் ஆஃப்டர் 5 years மறுபடியும் கொலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் அப்போ தெரில அதுக்கும் முன்னாடி இருந்த அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலைக்கும் கனெக்ஷன் இருக்குன்ட்டு. ஆனால் இப்போது ரியா உள்ளே போனதுக்கப்புறமும் திரும்பி கொலை நடக்குது. ஸோ கோர்ட் அந்த 5 yearsக்கு முன்னாடி இருந்த அதே சைக்கோ கில்லர் தான் இப்போவும் அதை பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு பதிலாக எவனும் ஒருத்தன் உள்ளே உட்காந்துருக்கான். இப்போ ரியாவை தப்பாக பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணவங்க, இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்கன்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. அதில் தான் இப்போது நான் மாயா எல்லோரும் இங்கே மாட்டியிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த சிபிஐ ஆஃபீஸர் அவங்களும் இதுக்கு முன்னாடி கேஸ் நடத்தியிருக்காங்க. அவங்க இன்ஸ்பெக்டராக அதுக்கப்புறம் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வேலையை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போது மறுபடியும் வராங்க இந்த கேஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காய் அந்த மேடமை பற்றின லிஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்திருப்பான். அது எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கான். ஸோ இங்கே மாயா, எனக்கு என்னமோ இதில் ஏதோ உள்கூத்து இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. யோசிங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ், அப்போ போனவங்க அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டே போயிட்டாங்க. திடீர்னு இப்போ எதுக்கு அவங்களாவே வாண்டடாக நானே இந்த கேஸை, இந்த டீமை லீட் பண்ணுறேன்னு எதுக்கு ஒத்துக்கணும்? ஏதோ இடிக்குதில்ல. சாதாரணமாக அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் எல்லா ஹிஸ்ட்ரியுமே படித்தேன். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணான். அதான் என்னால் வர முடியல, என்னால் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே போனவங்களாவே இருக்க வேண்டியதானே. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எதுக்கு திரும்பி வரணும்? அதுவும் அவங்களாவே ஏன் வரணும்? நல்லா யோசிங்களா. நம்மளெல்லாம் கூட இதுக்கு முன்னாடி இதில் ஒர்க் பண்ணுன்ற காரணத்துக்காக கோர்ட் இழுத்து விட்டுட்டாங்க. பட் அந்த லேடியை எதுக்காக அவங்களாவே கோர்ட்டில் பப்ளிக் கேஸ் போட்டு இதுக்குள்ளே ரிட்டன் வந்திருக்காங்க? என்னமோ இடிக்குது. இதுக்கப்புறம் எதுவும் இடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஒரு வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு இங்கே எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் அடிக்காது மிஸ் மாயா, லாயர் கரெக்டு தானே? ஆமாம், சிபிஐ ஆஃபீஸர். எக்ஸாக்ட்லி, நான் தான் 5 years முன்னாடி இந்த கேஸை நடத்திட்டு பிளாக்மெயிலுக்கு பயந்து கேஸை விட்டுட்டு அண்ட் ஜாபையே விட்டுட்டு போனேன் அதே சிபிஐ ஆஃபீஸர் நான் தான். இப்போ நான் தான் இந்த டீமை லீட் பண்ண வந்திருக்கேன். உள்ள வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. இங்கே அர்ஜுன், மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சேரில் எடுத்து போட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு, மேடம் நீங்கள் ஆக்டர் சாரா தானே? நான் உங்களை பார்த்துருக்கேன் நிறைய ஆடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. யா, அது ஆக்சுவலி நம்ம சாரா தான். ஸோ எல்லாருமே ஒரு ஆக்டர் சிபிஐ ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முகத்தை அவங்கவுங்களே பார்த்துட்ருக்காங்க. இங்கே அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு ஆட்டோகிராஃப்லாம் கேட்டுட்ருக்கா. எங்கே பாருங்கள், நான் ஆக்டர் தான், ஆனால் இப்போது நான் ஆக்டர் கிடையாது. அண்ட் தென் என்னோடய ஆட்டோகிராஃப் நான் செல்லாது இப்போது. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே சாரா அவங்களோட அந்த சார்ஜ் ஷீட் அந்தந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் சைன் போட்டு டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் Day 1 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பற்றின சில விஷயங்களெல்லாம் அப்படி ஃபில் பண்ணிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே பெரிய டவுட்டு, எப்படி ஒரு ஆக்டர் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வர முடியும், எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாக்கெல்லாம் தலையே சுற்றுது. அவள் அப்படியே குறுன்னு சாராவே பார்க்குறா. ஸோ இங்கே சாரா சைனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, ஓகே ஃபைன், லிசன் கேர்ஃபுல்லி, அவங்க எல்லாருக்கும் இப்போ டவுட் இருக்கும்,
அது எப்புட்றா ஒரு ஆக்டர் சிபிஐ ஆஃபீஸராக வரலான்ட்டு. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஆக்டர்னா இந்த 5 இயர்ஸ் அதில் தான் நான் ஆக்டராக இருந்திருப்பேன். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்னை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேஷனில், அதாவது சொல்லப்போனால் டேஹூ, அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் என் கைக்கு இந்த கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். கொஞ்ச நாளில் வேலையை விட்டுட்டேன், எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதான் ஆக்டிங் ஃபீல்டுக்கு போயிட்டேன். அண்ட் தென் இந்த கேஸ் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி மின்கிட்ட வரும்போதே நான் இதில் வந்து ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன நடக்குது பார்க்கலான்னு யோசிக்கும் போது தான் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ரியா வந்து மாட்டிக்கிட்டா. ஸோ இப்போது இந்த கேஸ் மறுபடியும் நடக்குது. அதனால தான் நானே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி திரும்பி எனக்கு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணி இங்கே வந்திருக்கேன். இந்த தடவை, போன தடவை நான் அவனை தப்பிக்க விட்டுட்டேன், இந்த தடவை விட மாட்டேன். இந்த தடவை கண்டிப்பாக அந்த கில்லரை நான் உள்ள தள்ளாமல் விட மாட்டேன். ஆனால் மேடம், வெயிட் எனக்கு புரியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு கில்லர் யாருன்னு தெரியுமா, எப்படி கண்டுபிடிச்சிங்க, அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இப்போது கிடையாது. இப்போது ஃபர்ஸ்ட் நாம் கேஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் கிடையாது. நெக்ஸ்ட் அவன் ஏதாவது டார்கெட் அடிக்கிறதுக்குள்ளே நாம் அவனை பிடிச்சாகணும். ஸோ இப்போவே நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண காரணமாக இருந்த அந்த விக்டிம், அவனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யாரோ ஒருத்தன் கோர்ட்டுக்கே போய் சில எவிடன்ஸை கொடுத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்க்கும் இப்போ இருக்க கேஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குன்னு, அப்போ அரெஸ்டான சஸ்பெக்டும் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்க ரியான்ற சஸ்பெக்ட் ரெண்டுமே ஃபேக்குன்னும் கொலையாளி வேற ஒருத்தனும் நம்ப வச்சுருக்கான். அவன் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு தான் இதை கோர்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கா. ஸோ அவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நாம் இந்த கேஸை முடித்தா மாதிரி. மேபி அவன் இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவனாக இருக்கலாம், இல்லை அவனுக்கு கில்லரை பற்றி எதாவது தெரிஞ்சிருக்கலாம், மேபி அவனே கில்லராக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சைக்கோஸ்க்கு அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம், அதுக்காக கூட பண்ணியிருப்பான். ஸோ அவனை கண்டுபிடிச்சா நமக்கு எல்லா வகையிலும் ப்ளஸ். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவனை பற்றி இருக்க எவிடன்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஆள் 6 அடி, பிளாக் கலர் பைக்கில் வந்திருக்கான், ஹெல்மெட்டில் ஒரு எலும்பு கூட மாதிரி சிம்பிள் இருந்திருக்கு, ஆள் ஒயிட்டாக தான் இருக்கான். அண்ட் தென் ஒரு பிளாக் கலர் ஜர்கின், பிளாக் கலர் கேப், பூட்ஸ் போட்டிருந்துருக்கான், காலில் கையில் சில்வர் டேட்டூ போட்டிருந்துருக்கான், ஐ மீன் ப்ளஸ் டேட்டூ. அண்ட் தென் கையில் ஒரு ஒயிட் கலர் ப்ரைஸ்லைட். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது மாஸ்க் போட்டிருந்தாலும் அந்த பொண்ணு அவன் ஃபேஸை பார்க்கல. ஆனால் அவனோட கன்னத்துக்கிட்ட ஒரு மறு இருந்திருக்கு குட்டியாக, அதை அந்த பொண்ணு நோட் பண்ணியிருக்கா. கொடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிருந்துருக்கான். ஸோ இப்போ நம்ம டார்கெட் அவன் தான். அவனை கண்டுபிடிச்சிட்டா கேஸ் ஓவர். ஸோ கோ லெட் சர்ச் ஹிம். ஓகே, நாளைக்கு கோர்ட்டில் அவன் சப்மிட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் நமக்கு இங்கே ஒரு காப்பி வந்துடும். அதை பார்த்தா இன்னும் நமக்கு கிளியர் ஆகிடும். பட் இப்போ நான் சொன்ன இந்த அடையாளங்களை வச்சு எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடச்சான்னா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். ஓகே, கோ ஹெட். அண்ட் தென் லாயர்ஸ், நீங்களும் உங்கள் வகையில் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் கிளம்புறேன். அண்ட் அர்ஜுன், ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. அப்படி கிளம்பும் போது சாரா அப்படியே இங்கே நம்ம மின்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. தென் மின்னுமே அதை நோட் பண்ணிட்டாரு.